ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி இருக்கா இல்லையா, அவர்ந்துக்கிட்டு சரியான ஆர்வக் கோளாறு அப்படின்றத நிரூபிக்கிற விதமாக இவ இருந்துக்கிட்டு அந்த சுடரை வந்து என்னது எப்படி சொல்லுவாங்க, அலாட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இவளுடைய நிலைமையாக ஊசலாடிங்குது. அவளை போய் அலாட் பண்ணுறாளாமா. அவகிட்ட போய் இந்த பாரு சுடரு, நீ கிடைக்கிறத எடுத்துக்கிட்டு ஓடி போயிடு, அதை விட்டுட்டு இவளை நம்பிக்கிட்டு இருந்த அதுக்கப்புறம் நீ நாசமாக தான் போவ, அதுக்கப்புறம் உனக்கு 5 பைசா தேராது பார்த்துக்கோ. அதுவும் இல்லாமல் அந்த விஜயை நம்புறது ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தால, அதனால் அதை எப்படி நம்ம டீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவளை போய் பார்த்து பேசிட்டு என்ன முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுடரு கடன்னு கிளம்பி அந்த ராஜியை பார்க்கறதுக்காக வந்துட்டுருக்கா. அதுக்கப்புறம் அந்த ராஜி இருந்துக்கிட்டு இவன் வர்றது தெரியாமல் என்ன பேசிகிட்டு இருக்கான்னா, நான் அந்த ரேணுகாவையே கழுத்து மேலே காலை வச்சு கொன்னவ என்கிட்ட போய் ஜுஜுப்பு வேலை நடக்குமா? அதுவும் இல்லாமல் இந்த சுடராச்சு கொக்காச்சு அந்த மல்லியும் சரி இவளும் சரி எனக்கு 2 பேருமே ஒன்று தான். அவளை எப்படி க்ளோஸ் பண்ணணும் அதே மாதிரி இந்த சுடரையும் மல்லியும் விரட்டி புரட்டி எடுக்கலை என் பேர் ராஜேஸ்வரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. அதுவும் இல்லாமல் இவங்கெல்லாம் என் கால் தூசிக்கு சமம், எத்தனை பேர் கண்ணில் விரல விட்டு ஆட்டியிருக்கேன். அதுவும் இல்லாமல் இவங்க வந்து பெரிய இது நினச்சின்னுக்கிறாளுங்க, அந்த விஜய் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவனுக்கு போட்டி வேறு, அவனுக்கு பொண்டாட்டி வேறு, இன்னொன்று இது வேறு. அதுவும் இல்லாமல் இதுங்களுக்கெல்லாம் என்ன ரைட்ஸ் இருக்குது இந்த சொத்தை அனுபவிக்கிறதுக்கு? இது எல்லாத்துக்கும் ஒன் அண்ட் ஒன்லி ஒரே வாரிசு நான் மட்டும்தான் இருக்கணும். இதில் ஏன் சொத்துக்கு ஆட்டிய போட வராளுங்க? ஏதோ ஒருத்தி இருக்கா அவளை விரட்டிலான்னு சொல்லிட்டு பார்த்தா 1க்கு 2 போட்டியாகவே வந்துட்டுருக்குங்க. இவங்களுக்கு ரேணுகாவுக்கு நடந்தது மறுபடியும் உங்களுக்கு நடக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து பேசிட்டு திரும்பி பார்க்குறா. பின்னாடி அந்த சுடரு, என்ன ராஜி எல்லா உண்மையும் வெளியே வந்துருச்சு போல், நீ முதல்ல பேச ஆரம்பிச்சல, நான் அப்போவே வந்துட்டேன், ஆனால் எதுக்கு இது ஏதாச்சும் ஒரு நாள் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், வேணா இந்த பென்ட்ரைவில் எல்லாமே இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரிக்கு திகில் கொடுக்குறா. அதை பார்த்த இவ சுடர் இருந்துக்கிட்டு, ஐயோ சுடர் நான் சொல்கிறதெல்லாம் உண்மை நினச்சிட்டியா? அப்படியெல்லாம் நினைக்காத அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, நீ பெரிய பச்சை புள்ள பாரு, நீ சொன்ன எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே என்னை ஏமாற்ற முடியாது, எனக்கு நடக்க வேண்டிய வேலை ஒன்று பாக்கி இருக்குது, விஜயை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழணும், அதுக்கு அந்த மல்லி எனக்கு கொடுக்க வரவே கூடாது, அவளை எப்படி ஒழிச்சு கட்டணும் அப்படின்றதுக்கு நான் ஐடியாவை தான் இப்போ கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இவளையே ஆரம்பிக்கிறான். நாளைக்கு கோவிலுக்கு வர சொல்லி சாமி ஆடுற மாதிரி ஒரு நடிப்பை நடித்து அங்கே கோவிலுக்கு வர சொல்லியிருக்கேன், அந்த இடத்துல வச்சு மல்லியோட கதையை முடிக்கணும், அதுதான் என்னுடைய பெரிய ஆசை, அதுக்கு மட்டும் நீ ஹெல்ப் பண்ணலை அதுக்கப்புறமா நீ என்ன பண்ணாலும் உன்னால் தப்பிக்க முடியாது, ஏன்னா உன்னுடைய மரண வாக்கு மூலம் என் கையில் இருக்கு, அதுவும் நீயா சுயநினைவோடு கொடுத்துருக்க, அதை கொண்டு போய் நான் கோர்ட்டில் கொடுத்தேன்னா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும், கோர்ட்டில் கொடுத்தா கூட நீ பணத்தை அதை இதுன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி வெளியே வந்துடுவேன், ஆனால் நான் கொடுக்குற இந்த இதை வந்துட்டு உன்னால் வந்து எதுலேருந்தும் தப்பிக்கவே முடியாது, இந்த ஆதாரத்தை யார்கிட்ட கொடுக்க போகிறேன்னா விஜய்கிட்ட தான், விஜய் வந்து உன்னை நுங்கு எடுத்துருவான், அதனால் நான் சொல்கிறத கேளு, ஒழுங்கு மரியாதையாக நான் சொல்கிற மாதிரி செய், இல்லைன்னு வச்சுக்கோ அந்த மல்லியும் இருக்க மாட்டா நீயும் இருக்க மாட்டா, காணாமல் போயிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த மல்லி இருந்துக்கிட்டு, என்னடா இது நம்மளை போய் கோவிலுக்கு வர சொல்லியிருக்காங்க, இவெல்லாம் ஒரு ஆள், இவ சொன்னால் நம்ம போயிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஐயோ மல்லி இது சாமி விஷயம், அதனால் நம்ம விளையாட தேவையெல்லாம் போயிட்டு வரலானோ, இல்லைங்க அவள் ஒரு நடிப்பு கள்ளி அரக்கி, அவகிட்ட போய் நம்ம சொல்லுமா, இந்த வாட்டர் மெலன் ஸ்டார்னு ஒருத்த சுற்றிட்டு இருக்கான்ல, அவனை கூட ஒரு டபுள் மடங்கு ஆக்டருங்க, இவகிட்டாலும் நம்ம உஷாராக இருக்கணும், நம்மளை நடித்து ஏமாற்றி தள்ளிடுவா, அதனால் நம்ம போகாமல் இருக்கிறதே நல்லதுன்னு சொல்ல, என்ன இருந்தாலும் சாமி விஷயங்க அதனால் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, சரிங்க இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் நான் வராமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு போகிறான். ஆனால் இந்த சுடருக்கு ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் ஒரு கல்லில் மல்லி அடிக்க போகிறாங்க, இன்னொரு கல்லில் அந்த ராஜி அடிக்க போகிறாங்க, கடைசியில் விஜயை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பகல் கனவு கண்டுட்ருக்கா. அந்த கனவு நடக்குமா நடக்காதா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. Thanks for watching.